ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஹாஷ்னி சேனல். இன்றைக்கி எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் வந்து சாப்பாடு மீறும். சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா மதியானம் செஞ்ச சாப்பாடு நைட்டு மீந்துடும். சில பேர் வீட்டில் நைட் செஞ்ச சாப்பாடு காலையில் மீந்துடும். இப்போ இந்த மீந்த சாப்பாடெலாம் வேஸ்ட்டாக நீங்கள் குப்பையில் போடுவீங்க, இல்லை நாய்க்கு தான் போடுவீங்க. இப்போது அந்த சாப்பாடு வேஸ்ட் பண்ணாமல் நம்ம என்னென்ன ரெசிபி பண்ணலாம், என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ மோஸ்ட்லி நம்ம மத்தியானம் செஞ்ச சாப்பாடு மீந்துச்சு அப்படின்னா எடுத்து வச்சு கீழே கொட்டுவோம். நைட்டில் டிஃபன் தான் செஞ்சு சாப்பிடுவோம். அதே மாதிரி நைட்டு செஞ்ச சாப்பாடு மீந்துச்சு அப்படின்னா கீழே கொட்டிட்டு காலை டிஃபன் செஞ்சு சாப்பிடுவோம். எப்படியோ நைட்டும் காலையிலையும் நம்ம வந்து டிஃபன் தான் செஞ்சு சாப்பிட போகிறோம். ஸோ இந்த சாப்பாட்டிலே எப்படி நம்ம டிஃபன் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி மீந்து போன சாப்பாடில் ஒயிட் ரைஸில் எப்படி பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி செய்கிறது அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யார் வீட்லேயுமே சாப்பாடு வேஸ்ட் ஆகி கீழேயே கொட்ட மாட்டீங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோசை. இப்போ வீட்டில் வந்து நம்ம வந்து தோசை செஞ்சு சாப்பிடுவோம், சாதா தோசை செஞ்சு சாப்பிடுவோம். அந்த தோசை வந்து இப்போ வேஸ்ட் ரைஸில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தோசை மாவு வீட்டில் இருக்கும். அந்த தோசை மாவு கூட என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் இந்த சாப்பாடை அரைச்சிக்கோங்க நல்லா. இப்போ வெறுமனே சாப்பாடை அரைச்சிங்க அப்படின்னா அதிலே ஒட்டுற மாதிரி இருக்கும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு கொஞ்சம் போட்டு அதில் அரைச்சிக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம தோசைக்கு எடுத்து வச்சிருந்த மாவில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கிறதுனால நல்லா சூப்பராக மிக்ஸ் ஆகி இருக்கும். மாவில் நீங்கள் கலக்குனீங்க அப்படின்னாலே நல்லா கலந்துக்கும், கட்டி கட்டியெல்லாம் ஆகாது. அதுக்கு தான் மிக்ஸி ஜாரில் அந்த சாப்பாடை அரைக்கும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்க சொன்னேன். இப்போ நீங்கள் வந்து தோசை சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். சேர்த்தா தான் நம்மளுக்கு வந்து அந்த சப்புன்னு இல்லாத மாதிரி இருக்கும். ஏன்னா எக்ஸ்ட்ரா நம்ம சாப்பாடு போட போகிறோம் அரிசி மாவில். அதனால் இந்த உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து அரைச்சி மாவு கூட மிக்ஸ் பண்ணி தோசை செஞ்சிங்க அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும். நம்ம எப்பயும் நார்மல் தோசை எப்படி செய்கிறோமோ அதே டேஸ்ட்டில் நல்லா கிறிஸ்பியாக வரும், சாஃப்டாகவும் இருக்கும். தோசை வந்து காயவும் காயாது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது நைட்டு வந்து ஒரு 7 மணிக்கு தோசை ஊற்றி சாப்பிட்றீங்க அப்படின்னா ஆஃபீஸ்லேருந்து வரவங்க வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 9-9:30 ஆகிடும். இப்போது நீங்கள் அவங்க வர டைமில் நீங்கள் வந்து தோசை ஊற்றுவீங்க. இந்த மாதிரி மாவில் தோசை 7 மணிக்கே நீங்கள் ஊற்றி வச்சாலும் 9 மணி வரைக்கும் தோசை வந்து காயாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ செகண்டு என்ன டிஃபன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஊத்தாப்பம். இப்போ நம்ம செஞ்ச மெத்தடே தான், அதே மாவு தான் இருக்குது. இப்போது அதே தோசை மாவில் எக்ஸ்ட்ரா வந்து இந்த வெள்ளை ரைஸை வந்து உப்பு போட்டு அரைச்சி அது கூட கலந்துட்டு இப்போது தோசை ஊற்றுற மாதிரியே ஊத்தாப்பம் கொஞ்சம் குண்டாக ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு இப்போ வந்து சாதாரணமாக நம்ம மேலே வந்து தட்டு வச்சு மூடி ஊத்தாப்பம் வந்து செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நீங்கள் சாதாரணமாக மாவில் வந்து ஊத்தாப்பம் செஞ்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக காஞ்சி போயிடும். அந்த சாஃப்ட்னஸ் வந்து இருக்காது, பபுள்ஸும் பார்த்திங்கன்னா வராது. ஆனால் இப்போ பாருங்கள், இந்த சாப்பாடு அரைச்சி ஊற்றி ஊத்தாப்பம் செஞ்சு பாருங்கள், நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். நல்லா ஊத்தாப்பமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இட்லி புளிச்ச மாவில் வந்து இட்லி ஊற்ற முடியாது. இப்போ மாவு அரைச்சோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு இட்லி ஊற்றிக்கலாம். ஒரு 2 வேளைக்கு 3 வேளைக்கு இட்லி ஊற்றி சாப்பிட்லாம். அதுக்கு மேலே இட்லி ஊற்றி சாப்பிட முடியாது. ஸோ இந்த மாவில் அதுக்கப்புறம் 2வது நாள் அந்த இட்லி மாவு இருக்கிற மாவில் இந்த மாதிரி சாப்பாடு அரைச்சி நீங்கள் தோசை ஊத்தாப்பம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அப்படியே இட்லி டேஸ்ட்டில் சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த ஊத்தாப்பத்திலே நம்ம வெங்காயமும் போட்டுக்கலாம். என்னென்ன நம்ம மசாலா தேவையோ சேர்த்துக்கலாம் வெங்காயத்து கூட. அப்படி இல்லைன்னா நம்ம இட்லி பொடி வச்சுருப்போம், இட்லி பொடி மேலே தூவி பொடி ஊத்தாப்பமும் செஞ்சுக்கலாம். இப்போ தேர்டு ரெசிபி பார்த்திங்கன்னா ஆப்பம் வந்து எப்படி செய்கிறதுன்னு எல்லாருக்கும் வீடியோ போட்டிருந்தேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா இந்த வீடியோ லாஸ்ட் எண்டில் ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படின்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆப்பம் செய்கிற மாவு இருக்கும். ஆப்பம் செய்கிற மாவில்
இந்த மாதிரி சாப்பாடை வந்து மீந்த சாப்பாடை வந்து உப்பு போட்டு அரைச்சி அது கூட சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அந்த சோடா உப்பு சேர்க்கவே தேவையில்லை. மோஸ்ட்லி வந்து ஆப்பத்துக்கு சோடா உப்பு சேர்ப்பீங்க, இல்லைனா உளுந்து அதிகமாக சேர்ப்பீங்க, நல்லா ஆப்பம் வந்து நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வரதுக்கு. இந்த மாதிரி சாப்பாடு நீங்கள் அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக வரும். ஆப்பம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், பஞ்சு மாதிரி நல்லா சூப்பராக வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பத்துக்கு வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஒன்ஸ் அகைன் வந்து நீங்கள் சாதாரணமாக செய்யணும், அது வந்து நான் கொஞ்சம் வந்து ஒரு ரிச்சான ஆப்பம் வந்து செய்யறதுக்கு சொல்லியிருந்தேன். நீங்கள் சாதாரணமாக செய்யணும், நம்ம ரேஷன் அரிசிலே ஆப்பம் செய்யணும் அப்படின்னா நான் ரேஷியோ சொல்கிறேன், அதே மாதிரி பார்த்து செய்யுங்க. இப்போ வந்து பச்சை அரிசி வந்து ஒரு அழகு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பச்சை அரிசி அரை உழக்கு எடுத்துக்கோங்க. ரேஷன் பச்சரிசி, ரேஷன் புழுங்கல் அரிசி 3/4 உழக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 1/4 உழக்கு நம்ம உளுந்து எடுத்துக்க போகிறோம். 1/4 உழக்குக்கு கம்மியாகவும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சாப்பாடு போகிறதுனால 1/4 உழக்குக்கு கம்மியான உளுந்து எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயம் வந்து நம்ம இட்லிக்கு போடுறத விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நம்மளுக்கு அந்த வந்து கலர் கிடைக்கும், ஆப்பத்துக்கான கலர் கிடைக்கும். அதனால் வெந்தயம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் கிடையாது, 1 டேபிள் ஸ்பூன். இது 4த்துமே நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரமாச்சு நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம எப்போ செய்ய போகிறோமோ ஆப்பம் நல்லா புளிக்கணும். இப்போ நைட்டு செய்ய போகிறோன்னா காலையிலேயே அரைச்சி வைக்கும், ஒரு 11 மணிக்கு அரைச்சி வச்சா தான் நைட்டு செய்யறதுக்கு நல்லா சூப்பராக வரும். ஆப்பம் புளிச்சா மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு மாதிரி இருந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இந்த மாதிரி தான் ஆப்பம் செய்யணும். இப்போ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வந்து டிஃபன் என்ன செய்கிறது இந்த ஒயிட் ரைஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழி பணியாரம் வந்து எல்லார் வீட்லேயும் செய்வீங்க. குழி பணியாரம் பார்த்திங்கன்னா புளிச்ச மாவில் செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம்லாம் போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் புளிச்ச மாவில் செஞ்சால் தான் குழி பணியாரம் நல்லாயிருக்கும். இப்போ வெங்காயம்லாம் போடாமல் இட்லிக்கு பதில் வந்து பணியாரம் செஞ்சுங்க அப்படின்னா சாதா நம்ம இட்லி மாவுலேயே செஞ்சுக்கலாம். இப்போ புளிச்ச மாவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த புளிச்ச மாவு கூட இந்த அரிசி அந்த ஒயிட் ரைஸை வந்து அரைச்சி சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துட்டு இதில் வந்து நம்ம புஷ்ஷுன்னு வரதுக்கு எந்த சோடா உப்பு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இதே மாதிரி ஒயிட் ரைஸை வந்து உப்பு போட்டு அரைச்சி எடுத்து இந்த மாவு கூட சேர்த்து கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு நம்ம வெங்காயம் வதக்கின வெங்காயம் அது எல்லாமே கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து புளிச்ச மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும், தண்ணியாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நம்ம மைதா மாவு 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு அது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா சூப்பராக வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பணியாரமும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா காயாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் இந்த ஒயிட் ரைஸில் எது செஞ்சாலுமே எந்த டிஃபன் செஞ்சாலுமே ரொம்ப நேரத்துக்கு காயாமல் நல்லா சாஃப்டாக மிருதுவாக இருக்கும். ஸோ செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வீட் பணியாரம். ஸ்வீட் பணியாரம் பார்த்திங்க அப்படின்னா பணியாரத்துக்குனே மாவு வந்து நீங்கள் ஊற வச்சு அரைப்பீங்க. இப்போது அந்த மாவில் வெல்லம் பாகு எடுத்து அதில் ஊற்றி மாவு கூட கலந்து நம்ம வந்து பணியாரம் ஊற்றுவோம். இப்போது இந்த பணியாரத்தில் வந்து பார்த்திங்க இதே மாதிரி ஒயிட் ரைஸை அரைச்சி போட்டு நம்ம பணியாரம் சுட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும். இப்போது ஒயிட் ரைஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குது, இனிமேல் தான் பணியாரத்துக்கு மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து இந்த ஸ்வீட் பணியாரத்துக்கு மாவில் உளுந்து சேர்க்கவே தேவையில்லை. வெறுமனே அரிசி வெந்தயம் மட்டும் ஊற வச்சு அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம ஒயிட் ரைஸே நம்மளுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கும். அதனால் நீங்கள் வந்து உளுந்து ஊற வைக்காமல் அரிசி வெந்தயம் மட்டும் ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டு இது கூட ஒயிட் ரைஸை அரைச்சி கொஞ்சம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்து வச்சுட்டு வெள்ளைப்பாகு எடுத்து ஊற்றி நீங்கள் பணியாரம் செஞ்சிங்க அப்படின்னா நல்லா ஊற வச்சுக்கோங்க. 1 டே ஃபுல்லாக ஊற வச்சு பணியாரம் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்கலாம். அதாவது போண்டா. எல்லார் வீட்லேயும் பார்த்திங்க ஈவினிங்கில் மழை நேரத்தில் போண்டா செஞ்சு சாப்பிடுவோம். போண்டா செஞ்சு சாப்பிட்ற நேரத்தில் மத்தியானம் செஞ்ச சாப்பாடு வந்து மீந்து போகலாம், அது வந்து நைட்டு தாளிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருப்பீங்க. இப்போ திடீர்னு ஈவினிங் வந்து நம்ம வந்து போண்டா செய்யலாம் அப்படின்னு முடிவு பண்ணிங்க அப்படின்னா அந்த மீந்து போன ஒயிட் ரைஸை கொஞ்சம் போண்டா மாவு அப்படி இல்லைனா கடலை மாவு கூட அரைச்சி சேர்த்து போண்டா சுட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வரும். நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சோடா உப்பு எதுவுமே சேர்க்க தேவையில்லை.
இந்த சாப்பாடே போதும். நீங்கள் வந்து போண்டா சுட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக சாஃப்டாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பொங்கல். வெண்பொங்கல்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி பொங்கல் வீட்டில் செய்ய முடியாமல் இருக்கும். ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி வந்து ஹோட்டலில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இப்போ ஹோட்டலில் எல்லாருமே எப்பயுமே சாப்பிடுவாங்க, சாப்பாடு வந்து காலி ஆகிடும் அங்கே ஒயிட் ரைஸுன்னு அப்படின்னு சொல்ல முடியாது. எப்பயுமே அங்கே எக்ஸ்ட்ரா தான் ஒயிட் ரைஸ் வந்து செஞ்சு வைப்பாங்க. ஸோ அந்த ஒயிட் ரைஸை எடுத்து வச்சு தான் காலையில் அவங்க வந்து வெண்பொங்கல் செஞ்சு விற்கிறாங்க. இப்போது அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இப்போது நீங்கள் வெண்பொங்கல் செய்யணும் அப்படின்னா நீங்கள் அரிசி சேர்க்காம இந்த ஒயிட் ரைஸ், மீந்து போன ஒயிட் ரைஸை குக்கரில் வச்சு டம்ளர் தண்ணி, அதாவது பார்த்திங்கன்னா அரிசிக்கு இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா இது வந்து 1 கிளாஸ் சாப்பாடுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்ற போகிறீங்க. ஏன்னா இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து பாசிப்பருப்பு சேர்க்க போகிறோம். அதனால் 1 கிளாஸ் தண்ணியாக ஊற்றிக்கிறீங்க. 2 கிளாஸ் சாப்பாடு இருந்ததுன்னா நீங்கள் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் வந்து பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 விசில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்பயும் போல வந்து டால்டா இல்லைனா எண்ணெய், நெய் ஊற்றி மிளகு, சீரகம், கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு சாப்பாடு வந்து அவ்வளோவா மிச்சம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா காலையில் நம்ம பச்சை அரிசியில் பொங்கல் செய்யும் போது அது கூட மீந்த சாப்பாடை அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அரிசிக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அந்த அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் அரிசி போடுறீங்க, 1 டம்ளர் வந்து சாப்பாடு போடுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னா 4 டம்ளர் தண்ணி ஊற்றுவீங்க அரிசிக்கு. 1 கிளாஸ் சாப்பாடுக்கு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பச்சை பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு விசில் விட்டு எடுத்து பொங்கல் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரியே தான் சர்க்கரை பொங்கலும். சில பேர் வந்து வெண்பொங்கல் பிடிக்காமல் இருக்கும், சர்க்கரை பொங்கல் வந்து செஞ்சு சாப்பிடுவீங்க. இப்போது சர்க்கரை பொங்கல் செய்கிறீங்க அப்படின்னா அரிசி கலக்காமல் சர்க்கரை பொங்கல் செய்கிறீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து வெண்பொங்கலுக்கு 1 டம்ளர் சாப்பாடுக்கு 1 டம்ளர் தண்ணி சொல்லியிருந்தேன். இப்போது சர்க்கரை பொங்கலுக்கு நம்ம வெல்லம் சேர்க்கறதுனால 1 டம்ளர் சாப்பாடுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இப்போது இந்த சாப்பாடு வேக வைக்கும் போதே நம்ம வந்து பாசிப்பருப்பு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா குக்கரில் விசில் வைக்காமலே சில பேர் வந்து பொங்கல் வைப்பீங்க. இப்போ ஒரு குண்டாவில் வந்து பாசிப்பருப்பு தனியாக தண்ணி ஊற்றி வேக வைங்க. அது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மிச்சம் இருந்த சாப்பாடு போட்டுட்டு 1 டம்ளர் சாப்பாடுக்கு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா அது குழப்பாக நல்லா வெந்து வரும். வெந்து வந்தோடனே நம்ம தேவையான அளவு எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அந்த அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. கலக்கி விட்டுட்டு நல்லா நம்ம அந்த குழப்பு வந்ததுக்கப்புறமா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம். இப்போ இதே மாதிரியே நம்ம அரிசியில் செய்கிறோம் அப்படின்னா பச்சரிசி, பாசிப்பருப்பு, சாப்பாடு நான் ஏற்கனவே சொன்ன ரேஷியோ தான். வெண்பொங்கலில் அரிசியும் பழைய சாப்பாடும் சேர்த்து செய்யும் போது என்ன ரேஷியோ தண்ணி சொன்னனோ அந்த ரேஷியோவில் தண்ணி ஊற்றி விசில் விட்டுக்கோங்க. விசில் விட்டதுக்கப்புறமா 3 விசில் முடிஞ்சதும் எடுத்துகிட்டு நம்ம வெல்லம் வந்து சேர்த்து சர்க்கரை பொங்கல் செஞ்சுக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு டிஃபன் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் அரிசி மாவு கஞ்சி ஊற்றி அப்பளம் செய்வீங்க. நல்லா வெயில் நாள் வந்ததுன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா அப்பளம் ஊற்றுவீங்க, வத்தல் ஊற்றி வைப்பீங்க துணி போட்டு மாடியில். இப்போது அதே பழைய சாப்பாட்டில் எப்படி வத்தல் ஊற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ பழைய சாப்பாடு மீந்துடுச்சு அப்படின்னா இப்போது இந்த பழைய சாப்பாடு பச்சை மிளகா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கோங்க. பச்சை மிளகா தான் சேர்க்கணும். பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது 3த்தையும் நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த அரைச்ச அரிசி சாப்பாடில் கொஞ்சம் சீரகம் சேர்க்க போகிறோம். இப்போ நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், மிக்ஸி ஜாரில் மீந்த சாப்பாடு, பச்சை மிளகா, பெருங்காயத்தூள், உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு அது கூட கொஞ்சம் சீரகம் சேர்க்குறோம். சீரகம் சேர்த்துட்டு ஒரு குண்டாவில் தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அந்த கொதிக்க வச்ச தண்ணியில் இப்போ நம்ம அரைச்சி வச்சதை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதும் அந்த தண்ணி கூட அது எல்லாமே கலந்ததுமே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ நம்ம போட்டதே நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சதை போட போகிறோம். அரைச்சி வச்சதை போட்டு நல்லா மிக்ஸ் ஆனதுமே, தண்ணி கூட நல்லா மிக்ஸ் ஆனதுமே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு மாடியில் நம்ம ஈர துணி போட்டு அதில் இப்போ இந்த வத்தல் வந்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் நல்லா காஞ்சதுக்கப்புறமா எடுத்து வச்சிடலாம். இப்போ எடுத்து வச்சு பொரித்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கையால் வந்து வத்தல் போடுவாங்க. கையால் எடுத்து கிள்ளி போடுற வத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரியே தான் மிக்ஸி ஜாரில் வந்து சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 1 பாதியமாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு 1 பாதியமாக அரைக்கணும். இப்போ இதில் வந்து என்ன சேர்க்குறோம், அதில் வந்து பச்சை மிளகா சேர்த்தோம், இதில் வந்து காஞ்ச மிளகா சேர்க்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் சாப்பாடு எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா, பெருங்காயத்தூள், இப்போ சீரகம் வந்து இது கூட சேர்க்கும் போதே அரைச்சிக்கலாம். சீரகம், அதுக்கப்புறம் சோம்பு, அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ இதில் என்ன சேர்க்குறோன்னா சாப்பாடு, காஞ்ச மிளகா, சீரகம் 1 டீஸ்பூன் சேர்த்தோன்னா 1/2 டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க, பெருங்காயத்தூள், உப்பு. இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா 1 பாதியமாக தான் அரைக்கணும். மிளகாவும் சரி, எல்லாமே ஒரு அடி அடித்தாலே போதும். அடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அரிசி மாவு கூட கொஞ்சம் கலந்துட்டு கையால் கிள்ளி வத்தல் வைக்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். இப்போ நெக்ஸ்ட்டு டிஃபன் ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா இடியாப்பம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன். இப்போது நம்ம அரிசி மாவில் இடியாப்பம் செய்வோம். சாதாரணமாக பச்சரிசி மாவு வந்து வீட்டில் இருக்கும், இல்லை கடையில் வாங்கி இடியாப்பம் செய்வோம். அந்த இடியாப்பத்து கூட மீந்து போன சாப்பாடை மிக்சியில் அரைச்சி இடியாப்பத்து கூட நல்லா பிசைஞ்சு சுடு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு நீங்கள் இடியாப்பம் புழிஞ்சிங்க அப்படின்னா இடியாப்பம் வந்து காஞ்சி போகாது, தொண்டையிலையும் அடைக்கிற மாதிரி இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும். இந்த டிஃபன் ரெசிபி, பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்படி இந்த மாதிரி மீந்து போன ரைஸில் வெரைட்டி ரைஸ்லாம் செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.